மகிழ்ச்சியான புனித சந்தியாக பரே. இறைமகன் இயேசுவின் உன்னத சீடராக வாழ்ந்து நம்பிக்கை கொண்டோருக்கு நல்வாழ்வை அருளுகின்ற நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாக பரிடம் அருள் வாழ்வில் வளர மன்றாடுவோம். இயேசுவால் புகழப்பட்டவரே, இயேசுவுக்காய் முதல் மறைசாட்சியாய் மறைத்து மனமாற்றத்தை பலருக்கு பெற்று தந்தவரே, எளியவர்களாகிய நாங்கள் தகுதியற்றவர்கள் இன்று உம்மிடம் வந்துள்ளோம். நீர் எங்களுக்கு பெற்று தந்த எல்லா அருள் வளங்களுக்கும் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது நம்பிக்கையினாலும் வல்லமையினாலும் தூண்டப்பட்டு உமது திருப்பாதம் வந்துள்ளோம். அன்பிலும் நம்பிக்கையிலும் வேரூன்றி வாழ இறை நம்பிக்கை இயேசுவின் சிலுவை என்னும் மாபெரும் கேடயங்களால் தீய சக்திகளை வென்ற நமது பாதுகாவலரிடம் நமது தேவைகளுக்காக பரிந்துரைக்க மன்றாடுவோம். நம்பி வந்துள்ளோரின் குறைகளை தீர்க்கும் புனித சந்தியாக பரே, தீய சக்திகளை வீழ்த்தி வெற்றி கண்டவரே, எங்களை பாவத்தில் வீழ்த்துகின்ற அழகையின் திட்டங்களை நீர் அறிந்திருக்கின்றீர். நாங்கள் எங்களையே காத்து கொள்ள எடுக்கின்ற எல்லா முயற்சியிலும் எங்களுக்கு உதவி செய்தருளும். விண்ணகத்தில் தூதர்களும் புனிதர்களும் பாடும் திருப்புகளை உம்மோடு இணைந்து பாட உடல் உள்ள தூய்மை உடையவர்களாய் நம்முடைய விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழை வேண்டியும், நிலங்கள் நல் விளைச்சலை தரவும், கால்நடைகள் நல்ல பலன் தரவும், நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறவும் நம்முடைய திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். அன்பு செய்யப்பட்ட புனிதரே, உமது உயிருள்ள திருக்கண்களால் எங்களை கடைக்கண் நோக்கியருளும். விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழையையும் உமது மன்றாட்டினால் எங்களது பயிர்கள் நன்கு செழித்து வளர்ந்து நல்ல விளைச்சலை தரும்படியாகவும் கால்நடைகள் நல்ல பலன் தரவும் நமது வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறைவும் வேண்டி நமது திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். பிரகாசமான ஒளியோடு வெள்ளை குதிரையில் ஏறி எங்களுக்காக உதவி செய்ய விரைந்து வாரும். எங்களுக்கு தேவையான எல்லா நலன்களையும் நமக்கு உடல் உள்ள நலனை பெற்றுத்தரவும், நாம் செய்யும் தொழில் வளர்ச்சி அடையவும், நமக்கு நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுத்தரவும் நம் புனிதரை நோக்கி மன்றாடுவோம். ஊற்றெடுத்த அருள் மருந்தினால் எண்ணற்ற புதுமைகளை செய்பவரை, சிறப்பாக கொடிய கொரோனா நோயிலிருந்தும் எண்ணற்ற நோய்களிலிருந்தும் மக்களுக்கு விடுதலை அளித்தவரை, உம்மை நாடி வரும் மக்கள் தொழிலில் நல்ல லாபமும் பெற்று முன்னேற்றம் அடையவும், வேலையின்றி இருப்போருக்கு நல்ல வேலை கிடைக்கவும் எங்கள் பாதுகாவலரான புனித சந்தியாக பரே. அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அனைத்து துறவியர்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டுமென்று அன்பின் ஆண்டவரே, நாட்டு மக்களிடையும் திருப்பயணிகளிடையும் அமைதி நிலவவும்
குடும்பங்களுக்கு ஒற்றுமை, சமாதானம், அன்பு, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை வரமாக அளிக்க வேண்டுமென்று இரக்கம் நிறைந்த இறைவா, குழந்தைகளும் இளையோரும் இறைவனுக்கு அஞ்சி நடக்கவும், அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வளரவும், இறை அழைத்தல் பெறவும் வேண்டுமென்றும் இறை ஆட்சியை வழி நடத்தும் இறைவா, இளையோர் இளம் பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும், திருமணத்தை எதிர்நோக்கி இருப்போருக்கு விரைவில் நல்ல வாழ்க்கை துணை அமையவும், குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை செல்வத்தை வரமாக அருள வேண்டுமென்று நம்பினோருக்கு வாழ்வளிக்கும் இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் செய்யும் தொழில், மீன்பிடி தொழில் நல்ல வளர்ச்சி அடையவும், வீடு கட்ட வேண்டுவோர் வீடு கட்டி முடிக்கவும், நிலங்கள் வாங்கவும், அரசு வேலையை பெற்று தந்திடவும், அதனால் எங்கள் வாழ்வு வளம் பெறவும் வேண்டுமென்று அழகையை வென்ற இயேசு கிறிஸ்துவே, அழகையின் தீய கட்டுக்களை உடைத்து விடுதலை தந்து மன அமைதியும் உடல் ஆன்ம நலன்களையும் தந்து பாதுகாத்தருள வேண்டுமென்று நமது பங்கின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் நன்கொடையாளர்கள், தூய சந்தியாகப்பருக்கு சாட்சியாக வாழ்பவர்கள், அன்னதானம் வழங்குபவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று நமது பங்கில் உழைத்து மறித்த குருக்கள், துறவியர், பொது நிலையினர் அனைவரும் இறைவனில் நிலை வாழ்வு பெற வேண்டுமென்று நமது தனிப்பட்ட கருத்துக்களை மௌனமாக ஜெபிப்போம். நமது மன்றாட்டுக்கள் அனைத்தையும் ஒன்றாக இணைத்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்ற திருப்பாடல் போன்று நமது பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் வழியாக நமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் இறைமகன் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். உம் மக்களாகிய எங்கள் நன்றியர்களை ஏற்றருளும். நாங்கள் அருள் வாழ்வில் வளர்வதற்காக திருச்சபை மூலம் நீர் தந்துள்ள திருவருட்சாதனங்கள் வழியாக எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து அதன் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் எங்களுக்கு உடல் நலமும் மன அமைதியும் தந்ததற்காகவும் அழகை நின்று விடுதலை பெற்றதற்காகவும் இந்த நவநாள் வழிபாட்டில் பங்கு பெற்று நாம் அடைந்த எல்லா வரங்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம். எங்கள் மன்றாட்டுக்களை இறைவனிடம் பரிந்து பேசி எங்களுக்கு பெற்று தந்த நாம் அனைவரும் இறைவனின் ஆசிரை நிறைய பெற்று
உடல் உள்ள நலம் பெற ஒன்று சேர்ந்து செபிப்போமாக. உடல் நலம் இல்லாமல் இருக்கும் மக்களை பாரும். நீர் உருவாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். எங்கள் மனம் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் எங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் நல்ல சுகம் கிடைக்கவும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. இயேசுவுக்காய் முதல் மறைசாட்சியாக இரத்தம் சிந்தி சாகும் வரம் பெற்ற புனித சந்தியாகப்பரே, ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வேத சாட்சியும் உமது சீடருமான புனித சந்தியாகப்பருக்கு உயர்ந்த வரங்களை கொடுத்து எருசலேம் நகரிலும், ஸ்பெயின், இத்தாலி நாடுகளிலும், மரபட்டியிலும் அவரால் பல புதுமைகளை செய்வித்து எண்ணற்ற மக்களுக்கு சபைக்கு அழைத்தீரே. அவரை போற்றி புகழ்ந்து வணங்குகின்ற எங்களுக்கு இவ்வுலகின் ஆசைகள், சாத்தானின் ஆதிக்கங்கள், துன்பங்கள் அனைத்தையும் வென்று முடிவில்லா பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு புனித அடைக்கலமாத வழியாகவும் எங்கள் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பர் வழியாகவும் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறை வசனங்கள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது: அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும்
உங்களுக்கு எதிராக உதறிவிடுகிறோம். ஆயினும் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள். அந்த நாளில் அவ்வூர் பெரும் தண்டனை சோதோம் நகரின் பெரும் தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வாழ்வுக்கும் பானமாக மாறும் இறைவன் என்று வாழ்க்கை பெறுவராக. கொடுத்துருங்க. எஸ், கோ ஹெட், குட். யான் தரும் காணிக்கையே அன்பாயே பாயா. சகோதர சகோதரிகளை நம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த திருப்பலி இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபியுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுலைக்கினால் எம்மை கழுவியருளும். உமது திருவுளப்படி திருத்தூதர்கள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித சந்தியாகப்பரின் நினைவு நாள் நவநாளில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இந்த மண்ணகத்திலே விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தலினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி பாடுவதாவது:
தூயவர் 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 வான் படைகளை கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் இந்த கிண்ணத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியற்ற எங்களை ஏற்றுக்கொண்டீரே. எனவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய சுருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித சந்தியாகப்பர், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை குழந்தைக்கும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோ
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணைந்து பாடுவோமாக. உமது திருவுளம் மண்முறையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் வாசியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். உம்முடைய திரு தூதர்களுக்கு முனைந்தினேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சன்னதியே இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சன்னதியே எனக்கு அமைதி, எனக்கு அமைதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உருக்கொள்ளும் திருவுடலும் திரு ரத்தமும் நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்க அம்மது பரிவிறக்கத்தால் என் உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் சொம்மரி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்சொம்மரின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்திலிருந்து நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும்
கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து வழிநடத்துவதாக. ஆமென்.
கடவுளுடைய மக்களே, காட்சிகளும் வெளிப்பாடுகளும் அதிசயங்களும் புதுமைகளும் நற்சுகமும் மக்களுக்கு தேவையான அமைதியும் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிற திருத்தலத்திலே இயேசுவின் சீடராக இருந்து நண்பராக இருந்து ஆண்டவருடைய நற்செய்தியை போதித்து இன்றளவும் இந்த திருத்தலத்திலே தங்கி இருந்து தம்மை அண்டி வருகின்ற அனைவரையுமே அரவணைத்து அன்பொழுக வார்த்தைகளை சொல்லி பாதுகாத்து கொண்டிருக்கிற இந்த காட்சிகளின் திருத்தலத்திற்கு நாம் அனைவரும் வந்திருக்கின்றோம். நாம் வந்திருப்பது நம்முடைய சொந்த முயற்சியால் அல்ல, மாறாக ஆண்டவர் நம் அனைவருக்கும் அமைதியையும் ஆசிரையும் கொடுக்க விருப்பமாயிருக்கிறார். ஆகவே உங்கள் அனைவரையும் ஆண்டவர் தாமே தம்முடைய நண்பனுடைய இல்லத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். பிரைஸ் லார்ட். நாம தானா வரல, ஆண்டவர் தான் இந்த தலத்திற்கு நம்ம நேரம் அழைத்து வந்து தம்முடைய நண்பனின் மூலமாக ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். சற்று நேரத்துக்கு முன்பாக நற்கருணையின் மூலமாக நம்மிலே எழுந்த இந்த ஆண்டவர் யோபுவை போல புலம்பிக் கொண்டு தவித்து கொண்டு மனக்குமுறலோடு யார் எனக்கு உதவுவார் என்ற ஒரு விதத்திலே திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறோம். இந்த இயேசு உங்கள் அனைவருக்கும் சந்தியாக மூலமாக உதவ காத்து கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டவருக்கு கரவொலி எழுப்பி நன்றி சொல்லுவோமே என காத்து கொண்டிருக்கிறார். அவரிடம் அன்பு இருக்கின்றது, ஆசீர்வாதம் இருக்கின்றது, வாழ்வு இருக்கின்றது, அருள் கொடைகளை தாராளமாக வழங்கக்கூடிய நல் உள்ளம் இருக்கின்றது. ஆகவே தான் அந்த நாளிலே நம்மை அழைத்து வந்திருக்கிறார். யோபுவை போல நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நோய்களினாலும் கஷ்டங்களினாலும் வருத்தங்களினாலும் பார சுமைகளினாலும் மன அழுத்தத்தினாலும் இந்த வேளையிலே இந்த இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க தயாராக இருக்கிறார். பிரைஸ் லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவே போற்றி, இயேசுவே வாழ்க, மரியாவின் மைந்தனை போற்றி, யூதாவின் ராஜாவை போற்றி, நற்கருணை நாதரை போற்றி, நாசரேத்தூர் இயேசுவே போற்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவே போற்றி. அன்புக்குரியவர்களே, 2 நாளைக்கு முன்னால் நான் ரொம்ப மன வருத்தத்தோடு இரவு 11:30-12 மணி இருக்கும் நான் இந்த திருத்தலத்தில் வந்து அமர்ந்து செபித்து கொண்டிருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட கருத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா இரவு எந்த ஒரு சத்தமும் கிடையாது. திடீரென்று 2வது மரத்தில் கிளை ஒடியக்கூடிய சட சட அப்படின்ட்டு ரொம்ப சவுண்டு அதிகமாகவே இருந்தது. சற்று நேரம் அமைதி, மீண்டுமாக சத்தம் தொடர்ந்து கொண்டிருந்தது. எல்லாம் உறங்கிக்கிட்டு இருந்தாங்க, நானும் செபித்து கொண்டிருந்தேன். அப்போது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரர் தண்ணீர் குடிப்பதற்காக இங்கே வந்து அருந்தி விட்டு சென்றார். அப்போவும் மீண்டும் சவுண்ட். உறங்கி கொண்டிருந்த ஒரு சகோதரர் வந்தார். 3 பேர் வந்தோம். ஆனால் வளாகம் முழுவதுமே இருட்டாக இருந்தது. திருத்தலத்தில் மட்டும்தான் ஒளியானது எரிந்து கொண்டிருந்தது. யாரும் வண்டி யாரும் ஓட்டிட்டு போகலை. நிசப்தமான ஒரு சூழலிலே தான் இந்த சத்தத்தை நாங்கள் கேட்டு ஒன்றாக அந்த இடத்திலே கொழுமினோம். என்னடா எதுவுமே தெரியல, மேலே பார்க்கலாமே என்று பார்க்கும் பொழுது என்ன கண்ணுக்கு புலப்படலை. அப்போது இந்த ஊரினுடைய பழைய உபதேசியார் தாவீது அவர்கள் சொன்னாங்க, யாராவது டக்குன்னு டார்ச் லைட் அடிங்க அப்படின்னார். ஆனால் வளாகத்தில் இந்த ஏரியாவில் யாரும் கிடையாது. எங்களுடைய சர்ப்ரைஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த கிளையானது உடையப்பட்டதோ
எங்கேருந்து சவுண்டு வந்ததோ அந்த இடத்துல ஏறக்கூடிய 6 அடி சுற்றளவுக்கு ஒரு ஒளியானது தோன்றியது. பிரைஸ்லா. மனுஷங்க யாரும் இங்கிருந்து ஃபோக்கஸ் அடித்தா கூட அந்த அளவுக்கு போக முடியாது. நாங்கள் தான் அதற்கு சாட்சி, வேறு யாரும் கிடையாது. நான், அந்த சகோதரர், இன்னொரு பையன். ஏறக்குறைய 15-20 நிமிடங்கள் நொடிகள் அந்த இடத்துல அந்த ஒளியானது சூழப்பட்டு அந்த கிளைகளை எங்களுக்கு காட்டி கொடுத்து அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. இங்கே இருந்தவங்க ஒரு சிலர் வந்தாங்க. ஒருவேளை நீங்களே இதை லைட் அடிச்சிங்களா, நீங்களே வச்சுருக்கீங்களா கேட்கும்போது யாருக்கிட்ட மொபைல் ஃபோனோ எந்த வெளிச்சமும் கிடையாது. நாங்கள் பிறகு ஆச்சரியத்தோடு யோசித்தோம், சிந்தித்தோம். காரணம், இந்த திருத்தலத்தில் அநேக அதிசயங்களும் புதுமைகளும் நடந்த வண்ணம் இருக்கின்றன. எப்போ நாங்கள் ஒரு உதவிக்காக இந்த அவசர காலத்தில் செபித்தோமோ அப்பொழுது யாக்கோப்பர் தம்முடைய வெளிச்சத்தை அங்கே எங்களுக்கு காட்டி எந்த இடத்திலே தீமை நடந்து கொண்டு என்று காட்டி கொடுத்தார். ஆச்சரியத்தோடு வீட்டிற்கு சென்றோம். அன்புக்குரியவர்களே, எப்போ நாம் குழப்பத்தின் மத்தியிலும் அவசரத்தின் மத்தியிலும் தேவையின் மத்தியிலும் இந்த திருத்தலத்தில் வந்து செபிக்கிறோமோ அப்பொழுது பதில் கொடுக்கக்கூடிய யாகப்பராகத்தான் ஆண்டவரால் இந்த இடத்திலே அனுப்பப்பட்டிருக்கிறார். பிரைஸ்லா. எங்களுக்கு பதில் கிடைத்தது. நான் உன்னை வேண்டி வந்தேன், அதற்கு பதில் இந்த நிகழ்ச்சியிலிருந்து ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த நிகழ்வு அடுத்த நாளிலே நடந்தது. எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்தது அப்படி சொல்லிட்டு. அப்போது இன்னைக்கு நீங்கள்லாம் ஏதோ ஒரு பதிலை, ஏதோ ஒரு அதிசயத்தை, ஏதோ ஒன்று என்னுடைய வாழ்க்கையில் நிகழ வேண்டும் என்று எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க. அப்படித்தானே? நீங்கள் கேட்கும்போது இந்த சந்தியாக பதிலளிப்பார். ஏன்னா கடந்த சனிக்கிழமை சாயங்காலம் 6:30 மணி இருக்குல்ல ஃபாதர், 6:30 மணி காரைக்குடியிலேருந்து வண்ணம்பட்டிக்கு வந்தவங்க இந்த திருத்தலத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க இங்கே இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அனுபவத்தை இந்த சந்தியாக கொடுத்தார். இங்கே வீடியோவில் பார்த்துருக்கலாம், சாட்சிய வீடியோவை பார்த்துருக்கலாம். ஒரு சகோதரிக்கு கொடுக்கப்பட்டது, இங்கே இருக்கக்கூடிய சந்தியாவோட உருவத்தினுடைய உடலானது அசைவதாக. ஒரு சகோதரிக்கு கொடுக்கப்பட்டது அவருடைய கரங்கள் அசைவதாக. வேறொரு சகோதரிக்கு கொடுக்கப்பட்டது கண்கள் திறந்து பார்ப்பதாக. இதே நிகழ்வு இந்த திருத்தலத்தில் இது 3வது முறையாக நடைபெறுகிறது. நானும் சாட்சியாகத்தான் இருக்கிறேன். நேரடியாக அவர்களுடைய கண்களை 10 நாட்கள் பார்த்த சாட்சியாகத்தான் இருக்கிறேன். எப்பொழுது இந்த திருத்தலத்தில் வந்து நாம் செபிக்கின்றோமோ ஆண்டவரிடமிருந்து இந்த புனிதர் உயிருள்ள புனிதராக இங்கு வாசம் பண்ணுகின்ற புனிதராக இருந்து கொண்டு நம் அனைவருக்கும் அமைதியையும் ஆசிரையும் சமாதானத்தையும் வாழ்வையும் கொடுக்கக்கூடிய புனிதராகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பிரைஸ் லார்ட். எல்லாத்துக்கும் காரணம் இயேசு. இந்த திருத்தலத்திலே அடைக்கல அன்னையும் சந்தியாக பெறும் ஆண்டவர் இயேசுவுக்காக உடைய மக்களுக்காக உதவி புரிவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய தந்தையானவர் நோய்வாய்ப்பட்டு என்னுடைய இல்லத்திலே இருந்தார். அவர் வருகின்றவர்களுக்கெல்லாம் இந்த திருத்தலத்தை குறித்து சொல்லக்கூடிய ஆவல் அவரிடம் இருந்தது. நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு ஆசை, இந்த திருத்தலத்துக்கு எப்படியாவது என்னை கொண்டு போங்க எங்ககிட்ட சொன்னார். அப்போ எங்கள் சகோதரி சொன்னாங்க, எங்களால் அது முடியாது, உங்களுடைய தூக்கிக்கிட்டு இங்கே கொண்டு போவது கடினமானது. அதனால் நீங்கள் கோவிலில் இருக்கக்கூடியவரை உங்களை வந்து சந்திக்க சொல்லுங்க அப்படின்ட்டு வேண்ட சொன்னாங்க. நாங்கள் செபித்து கொண்டிருந்தோம். இருந்தாலும் கூட பிறகுதான் அவருடைய ஆவலானது எனக்கு கொடுக்கப்பட்டது. நாங்கள் ட்ரை பண்ணி பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே நிகழ்வு வேறமாக மாறிவிட்டது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ நாங்கள் ஆலயத்தில் இருக்கக்கூடியவரை உங்களை வந்து சந்திக்க சொல்லுங்கள் செபிங்க அப்படின்னு சொல்லி செபிச்சோமோ அன்று இரவு என்னுடைய தந்தையினுடைய கனவிலே சந்தியாப்பர் வந்து துன்புறுகின்ற என்னுடைய தந்தைக்கு ஆறுதலை கொடுத்து விட்டு சென்றார். இப்போ கடந்த ஒரு 3-4 நாட்களுக்காக நடந்த நிகழ்வு என்னுடைய குடும்பத்தை நான் சாட்சியாக சொல்லுகிறேன். அன்புக்குரியவர்களே, ஆபத்திலே இருந்து நாம் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து இந்த திருத்தலத்தை நோக்கி செபிக்கும் பொழுது சந்தியாகப்பர் குதிரை நிலையிலே உங்களுடைய இல்லங்களை சந்தித்து உங்களுக்கு உதவுகின்ற ஒரு திருத்தலத்திலே வீற்றிருக்கக்கூடிய புனிதராகத்தான் இருக்கிறார். பிரைஸ் லார்ட். அதனால தான் இந்த புதுமைகள் தொடர்ந்து நடக்க நடக்க
ஆண்டவராகிய அவருடைய இல்லத்தை, நண்பருடைய இல்லத்தை தேடி மக்கள் கூட்டம் வந்து கொண்டே இருக்குது. அப்படித்தானே? அப்படித்தானே? புதுமைகளை பார்த்து தான் வந்திருக்கீங்க. நீங்கள் எல்லாமே சாட்சிகள். உங்களுக்கும் அநேக அனுபவங்களை கொடுத்திருப்பார். நிறைய சகோதரி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த சந்தியாபுரோட திருவுருவம், கனவிலே பார்க்கக்கூடிய உருவம் இங்கு சுரூபமாக அமைந்திருக்கின்றது. பிரைஸ்லா கீழே இருக்கு. அந்த சுரூபத்தை தான் நிறைய மக்கள் தங்களுடைய கனவிலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இவர் தேடி போகிறார் என்று பார்க்கும் பொழுது நற்செய்தி, ஆண்டவர் வேறு 70 எத்தனை பேர்? 2 பேரை தமக்கு முன்பாக தூதுவர்களாக அனுப்புகிறார். ஆனால் நம்முடைய திருத்தல புனிதரோ அப்போஸ்தலர் 12 பேத்துல ஒருவர், 12 பேத்திலே 3 பேரிலே ஒருவர். அவர்தான் இங்கு அதிசயங்களை அற்புதங்களை இயேசுவின் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார். வேறு 72 பேரை ஆண்டவர் அனுப்பினார் என்றால் அந்த 72 பேத்துக்குள்ள நாமளும் அடக்கப்பட்டிருக்கிறோம், அடங்கி இருக்கிறோம். அதுதான் உண்மை. ஆண்டவர் செல்லக்கூடிய இடங்களிலே ஆண்டவர் யாருக்கு உதவி புரிய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த இடங்களுக்கு நம் அனைவரையும் தூதுவராக அனுப்புவதற்காக விருப்பம் கொள்ளுகிறார். ஆண்டவர் தயாராக இருக்கிறார், நாம் தயாரா? யாகப்பர் அதைத்தான் இந்த திருத்தலத்தில் வீற்றிருந்து அநேக இடங்களுக்கு கனவுகளின் மூலமாக சென்று அவர்களுக்கு புதுமைகளை செய்து கொண்டிருக்கிறார். இது காட்சிகளின் திருத்தலம். ஆண்டவர் எதற்காக அனுப்புகிறான்னு சொல்லி அழகாக நற்செய்தி நமக்கு பட்டியலிடுகிறது. ஃபஸ்ட்டு போய் என்ன சொல்லணும்? உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. இந்த திருத்தலத்தில் கஷ்டத்தோடு வந்து செபிக்கிற எல்லாருக்கும் மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு புனிதராகத்தான் சந்தியாக வீற்றிருக்கேன். நான் வந்து குமரலோடு தான் செபித்து கொண்டிருந்தேன். ஆனால் திட்டத்தை எனக்கு கற்றுக் கொடுத்து அமைதியாக இருக்க சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது தான் இப்போதைக்கு எனக்கு இடம் இருக்கக்கூடிய ஒரு அனுபவபூர்வமான உண்மையாக அமைந்திருக்கின்றது. இரண்டாவதாக, நாம் அனைவருமே இயேசுவுடைய வருகைக்காக மக்களை தயார்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த ஒரு குறிப்பிட்ட ஆண்டுடைய செயலையும் இந்த திருத்தலமானது செய்து கொண்டிருக்கிறது. அநேக மக்களை, சகோதர சகோதரிகளை இந்த திருத்தலத்துக்கு அழைத்து வந்து ஆண்டவருடைய அன்பிலை மூழ்கடிக்கக்கூடிய திருத்தல புனிதராகத்தான் இயேசுடைய தோழரும் நெருங்கிய நண்பருமான சந்தியாகப்பர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். நாமும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். சென்ற இடங்களில் அமைதியை கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கணும் என சந்தியாகப்பர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. யார்கிட்ட போய் சொல்லணும்? அழகா சொல்றாரு, நாம் எல்லாம் ஆட்டுக்குட்டிகளை போல இருக்கிறோம். அதனால ஓநாய்களுக்கிட்ட போங்க, கொடியவர்கள்கிட்ட போங்க, மனம் மாறாதவங்க கிட்ட போங்க. அவங்க கிட்ட போய் அழைச்சி உங்களுக்கு தேவையான மன அமைதியும் வாழ்வும் ஆசீரும் மரபப்பட்டியலை குடியிருக்கக்கூடிய சந்தியாகப்பர் திருத்தலத்திலே உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே வாருங்கள் என்று சொல்லி அழைத்து வரக்கூடிய வேலையை நாளிலே ஆண்டவர் இறைவாக்குகளின் மூலமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இன்னைக்கு வந்தது நீங்களா வரல, ஆண்டவர் யாகப்பரின் மூலமாக அழைத்து வந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் அனைவரும் பேறு பெற்றவர்கள். பேறு பெற்றவர்களாக இருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து புதுமைகள் நடக்கும், காட்சிகள் கொடுக்கப்படும், செய்திகள் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும். இதை மக்களுக்கு அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த யாகப்பரோட வேலை அவர் செய்வார். நம்முடைய கடமையை செய்யும் விதமாக மௌனமாக இந்த நாளிலே நீங்கள் இந்த திருத்தலத்துக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய உடைய மனப்பாரங்களை உயிருள்ள தேவனாகிய இந்த நற்கருணை நாதரிடம் இறக்கி வைக்க நமக்கு கடமை உண்டு. அதை சந்தியாக பாருங்க எடுத்து சொல்லுவார். அடைக்கல் அன்னை நமக்காக எடுத்து சொல்லி தம்முடைய மகனிடம் பரிந்து பேச தயாராக இருக்கிறார். ஜெபிப்போமா அன்புக்குரிய மக்களே. எங்களை படைத்து பராமரித்து வருகின்ற பரம தந்தையே, உமக்கு நன்றி கூறி ஜெபிக்கிறோம்.
நீர் விரும்பி தேர்ந்தெடுத்து வாசம் பண்ணி அதிசயங்களாலும் அற்புதங்களாலும் புதுமைகளாலும் வரக்கூடிய மக்களை உமது திருத்தல நண்பரின் மூலமாக சந்தித்து கொண்டிருக்கிறீரே. அதற்காக, அந்த அன்புக்காக, நேசத்திற்காக, அரவணைப்புக்காக, பராமரிப்புக்காக உமக்கு நன்றி கூறி செபிக்கிறோம் ராஜா. அழைத்து வந்திருக்கிறீர். அழைத்து வந்த எங்கள் அனைவரையும் வெறுங்கையோடு அனுப்ப மாட்டீர் என்று நாங்கள் நம்புகிறோம். யோபுவை போல புலம்பி தவித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய நண்பர்கள் எங்களை கைவிட்டு விட்டார்கள். எங்களுடைய ஊரிலே இருக்கவர்கள் எங்களை கைவிட்டு விட்டார்கள். நீரே தஞ்சம் என்று காட்சிகளாக கொடுக்கப்பட்ட இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறோம் ராஜா. உடைய மனப்பாரங்களை இறக்கி வைத்து கொண்டிருக்கிறோம். பெருசுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் எனக்கிட்ட வாங்கன்னு சொன்னீங்க. அழைச்சி வந்திருக்கீங்க. அழைச்சி வந்திருக்கிற உங்ககிட்ட எல்லாத்தையும் இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. உமது தோள் மீது சுமந்து கொண்டு எங்களுக்கு விடுதலை தாரும் ராஜா. மனப்பழுவினால, மனப்பாரத்தினால, கடன் சுமையினால, குடும்ப பிரச்சனைகளினால தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூய சந்தியா பெருவழியாக ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். விடுதலை கோரும். விடுதலை கொடுத்து ஆசீர்வதியும். அவருடைய மனக்குமுறலை மாற்றியருளும். அவருடைய மனப்பிரச்சனையை மாற்றியருளும். உடல் நோய்களை குணமாக்கும் விரும்புகிறேன், நீ குணமாக என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த வேளையில் ஒரு வார்த்தையை எங்களுக்கு சொல்லி நாங்கள் வேண்டி கேட்கக்கூடிய அனைத்து வரங்களை எங்களை கொடுத்து மகிழ்ச்சிப்படுத்துவீராக ஆண்டவரே. குடும்ப பாரத்தினால, கடன் பிரச்சனையினால வாடிக்கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, அவருடைய பாரங்களை தணிப்பதற்காக நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டுமாய் ஆண்டவரை உம்மை நோக்கி கண்ணீரோடு கதறி செபிக்கிறோம் ராஜா. இயேசுவே, அவர்களுக்கு தேவையான வாழ்க்கையுடைய சாபங்களை மாற்றி ஆசீர்வாதங்களாக எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். யோபு முற்றிலும் கீழ்ப்பணிந்து நடந்தார். அனைத்தையும் மாற்றி கொடுத்தீரே ஆண்டவரே. இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தீரே ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீரை கொடுத்து வழி நடத்துவீராக ராஜா. உடல் நோயினால, உடல் பழுவினால பாதிக்கப்பட்டு மருத்துவர்களால் கைவிடப்பட்டு வந்திருக்கிற ஒவ்வொரு திருச்சபையில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அனைத்தையும் கண்டவராக இருக்கிறேன். எங்களை படைத்தவராக இருக்கிறேன். உள்ளும் புறமும் அறிந்தவராக இருக்கிறேன். பெயர் சொல்லி அளித்திருக்கிறேன் ஆண்டவரை. நோய்களினாலே பாதிக்கப்பட்ட இந்த திருத்தலம் நாடி வந்திருக்க அனைவரின் மீதும் தூய இரத்தத்தை பொழிந்து சுத்திகரித்து பாதுகாப்பீராக ஆண்டவரை. முதல் திட்டமானது எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப்பட கடவுது ஆண்டவரே. அன்னை மரியாவை போல உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து சிரம் தாழ்த்து செபிக்கிறோம். நீர் விரும்பியவற்றை எல்லாம் உடைய வாழ்க்கையிலே செய்து முடிப்பீராக ராஜா. ஆண்டவரே, இளைஞர் இளம் பெண்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். வேலை வாய்ப்புக்காகவும் திருமண பாக்கியத்திற்காகவும் செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேடி வருகின்ற யாரும் வெறுங்கையோடு போவதில்லை என்று நம்புகிறோம் ஆண்டவரே. வாழ்க்கை துணையை கண்டுகொள்ளக்கூடிய பாக்கியத்தை இந்த வேளையிலே கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இளைஞர் இளம் பெண்கள் பல்வேறு போதைகளுக்கு அடிமையாகி இருக்கக்கூடிய பிள்ளைகள் மனம் மாறி விடுதலை பெற்று நீரே உண்மையான இறைவனை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை இந்த வேளையில் ஆசீர்வாதமாக வழங்குவீராக தகப்பனே. குழந்தை பாக்கியத்துக்காக செபித்து கொண்டு இருக்கக்கூடிய இளம் தம்பதிகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய செபங்களை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் காணொளி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வயிற்றின் குறைகளை களைந்து ஆசீர்வதிப்பீராக. ஆபிரகாமுக்கு நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தின்படி இந்த பிள்ளைகளுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. உடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு ஒளியை ஏற்றுவீராக தகப்பனை. எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளை நாங்கள் வாஞ்சியோடு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்க விரும்பினீர். நாங்கள் கூட்டி வந்திருக்கிறோம் ராஜா. உம்முடைய பராமரிப்பிலே இந்த வீட்டில் விட்டு வந்திருக்கிறோம் ராஜா. அனைவரும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. நீர் எவ்வாறு ஞானத்திலும் தந்தையினுடைய பக்தியும் வளர்ந்துகிறோ அதே போல எங்களுடைய சிறுவர் சிறுமியரும் உங்களுடைய பிள்ளைகளை வளர உமது வெளிப்பாடுகளையும் ஆசீர்வாதம் கொடுப்பீராக.
தகப்பனே, பல்வேறு தேவைகளினாலே தூய சந்தியாக அப்பரை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தில் எங்களை நிரப்புவீர் என்று சொன்னீர் ஆண்டவரே. அனைவருடைய மனதிலும் குடும்பத்திலும் மத சமாதானத்திலே நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, மது இரத்தத்தை இந்த வளாகம் முழுவதும் தொடுத்து எங்களை சுத்திகரித்து நாங்கள் அனைவரும் உமக்கு ஏற்ற மக்களாக 72 பேத்திலே செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் நாங்களும் செய்ய கடமை உண்டு என்பதை உணர்ந்த மக்களாக வாழ கிருபை புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளுடைய மக்களை ஒரு இடம் மௌனமாக ஆசீர்வாதத்தை ஊற்றாக இருக்கிற நற்குரலின் நாதரை உற்று நோக்குங்க. நமக்காக சந்தியாக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அடக்கில எண்ணை நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். ஒப்பு கொடுத்து செபியுங்கள். எங்கள் தாயும் தந்தையுமாக இருக்கிற ஆண்டவரை, பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. நீர் அவர்களை சந்தித்து தேவைகளை நிவர்த்தி செய்து அவர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் சமாதானத்தை கொடுப்பீராக. தகப்பனை, நம்முடைய மன்றாட்டுக்கள் அனைத்து ஒன்றாக இணைத்து நற்குரலின் அதனை நோக்கி செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்களுடைய தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. படிட்டு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் குறித்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே. வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே.